பெண்களிடம் சேட்டை சம்மத்தியா வாங்கிய வாட்டர்மெலன் திவாகர். பிக் பாஸ் வீட்டில் நடந்த கலவரம். விஜய் டிவியில் மிக பிரம்மாண்டமாக பிக் பாஸ் சீசன் 9 துவங்கிவிட்டது. இதில் பிக் பாஸ் வீட்டுக்குள் முதல் போட்டியாளராக உள்ளே நுழைந்தவர் வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன் என்றும் தன்னைத்தானே புகழ்ந்து பாராட்டிக் கொள்ளும் பிசியோதெரபி டாக்டர் திவாகர் தான். முதல் போட்டியாளராக அவரை பார்த்தவுடன் விஜய் டிவி பார்வையாளர்களும் பிக் பாஸ் ரசிகர்களும் அட கால கொடுமையே என்று தலையில் அடித்துக் கொள்ளாத குறைதான். திவாகரின் அதிரடி ஆர்வ கோளாறு பிக் பாஸ் மேடையில் அறிமுகத்தின் போதே விஜய் சேதுபதி முன்பே அரங்கேறியது. விஜய் சேதுபதியிடம் பேசிக் கொண்டிருந்த திவாகர் திடீரென, சார், நான் ஒரு நடிகர் போல் இப்போது நடித்து காட்டட்டுமா என்று ஆர்வமாக கேட்டார். உடனே சுதாரித்து கொண்ட நடிகர் விஜய் சேதுபதி, இது வழக்கமான உங்கள் நிகழ்ச்சி அல்ல, அப்படி இந்த மேடையை மாற்றவும் முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் திறமையெல்லாம் உள்ளே சென்று பிக் பாஸ் வீட்டுக்குள் காட்டுங்கள். அதன் பிறகு 100 நாட்கள் கழித்து இங்கு வந்தால் உங்கள் திறமையை என் முன்னால் அப்போது காட்டுங்கள் என்று நெத்தியடி பதில் சொல்லி அவரை வீட்டுக்குள் அனுப்பி வைத்தார். அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள் செல்வதற்கு முன்பே தொகுப்பாளர் விஜய் சேதுபதி சில முக்கியமான அறிவுரைகளை திவாகருக்கு வழங்கினார். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்ற வாட்டர்மெலன் திவாகர் அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு தனது வழக்கமான சேட்டைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். உண்மையில் திவாகரை பிக் பாஸ் போட்டியாளராக தேர்வு செய்ய காரணமே அவரது நடிப்பு திறமை அல்ல. பல கட்டமாக நடந்த பிக் பாஸ் போட்டியாளர் தேர்வில் குறிப்பாக திவாகரின் பிசியோதெரபி துறை சார்ந்த கேள்விகளுக்கு அவர் மிகச்சரியான பதில்கள் தந்ததால் அதனால் ஈர்க்கப்பட்ட பிக் பாஸ் குழு அவரை பிக் பாஸில் போட்டியாளராக தேர்வு செய்ததாக நடிகர் விஜய் சேதுபதி மேடையிலேயே அறிவித்தார். ஆனால் தனது நடிப்பு அரக்கன் நாடகத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள் முதல் நாளிலேயே திவாகர் நடத்த தொடங்கிவிட்டார். பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்தவுடன் சக போட்டியாளர்களுடன் சகஜமாக பேச ஆரம்பித்த திவாகர் தனது சேட்டையை ஆரம்பித்தார். 2வது போட்டியாளராக வந்த அரோராவிடம் பேசிய அவர், தேவையில்லாமல் உங்கள் கண்கள் அழகாக இருக்கிறது என்றார். அப்போது 3வது நபராக உள்ளே வந்த FJ, அந்த பொண்ணுக்கு உன்னோட பேத்தி வயசு ஆகுது என்றும் நச்சென்று ஒரு பதிலை கொடுத்தார். முதல் நாளே திவாகருக்கு கிடைத்த அந்த சவுக்கடி ரசிகர்களுக்கு சிரிப்பை கொடுத்தது. அந்த கலாய்ப்புகளால் சிறிதும் சோர்ந்து போகாத திவாகர் அடுத்ததாக தனது சிவாஜி போல நடிக்கும் ஆர்வ கோளாறில் நடந்து வந்த போது அருகில் இருந்த விஜய் பார்வதியின் ஆடையை மிதித்து விட்டார். உடனே பார்வதி கோபத்துடன், ஏய் பாவாட பாவாட என்று கத்தியது இணையத்தில் வீடியோவாக வைரலாகிவிட்டது. மேலும் அங்கிருந்த சக போட்டியாளர் டைரக்டர் பிரவீன் காந்தியிடம் தற்பெருமை பேசினார். திவாகர் சுயபுராணம் பாடுதலை கேட்டு எரிச்சல் அடைந்த பிரவீன் காந்தி திவாகரை அவாய்ட் செய்யும் விதமாக குட் 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 என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நைஸாக நகர்ந்து சென்று விட்டார். இந்த காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் வாட்டர்மெலன் திவாகர் ஒரு சரியான ஆர்வ கோளாறு போல என்று சமூக வலைதளங்களில் கலாய்த்து வருகின்றனர். திவாகர் இருக்கும் வரை பிக் பாஸ் வீட்டுக்குள் கண்டென்ட் பஞ்சமும் இருக்காது, பரபரப்புக்கும் அடிதடிக்கும் குறையே இருக்காது என்று ரசிகர்கள் கலாய்த்து வருகிறார்கள்.